தலையை படைத்து அதில் நரம்பு முடிப்புகளை வைத்து மூளையை படைத்து அதில் சிந்திக்க வைத்து அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். பிலால் ரலியல்லாஹு அவர்கள் வாங்கிய கடன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களுடைய செலவினங்களை எவ்வாறு நிறைவேற்றுறாங்க அப்படின்னு சொல்லி பிலால் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பொருள் எதுவும் சேமிக்கப்பட்டு இருந்ததில்ல. அந்த பொறுப்பு வந்து என்னிட்ட வந்து ஒப்படைச்சிருந்தாங்க. அதாவது ஒருவர் வந்து யாரேனும் பசிக்குதுன்னு சொல்லி சாப்பாடு கேட்டால் அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க. நான் கடனை வாங்கி அவங்களுக்கு பசிக்கு உணவளித்து அனுப்புவேன். ரெண்டாவது ஆடை இல்லாமல் யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடனை என்கிட்ட சொல்லுவாங்க. நான் வந்து கடனை வாங்கி ஆடையை வந்து வாங்கி கொடுப்பேன், துணியை வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு தடவை வந்து வசதி உள்ள ஒருத்தர் வந்து என்கிட்ட எவ்வளோ வேணாலும் நீ கடன் வாங்கிக்க, நான் கடன் தரேன் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லி இவங்களும் இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே கடனை வாங்கி எப்போ நபி கேட்குறாங்களோ அப்போல்லாம் அந்த கடனை வாங்கி நிறைவேற்றுவாங்க. ஒரு தடவை வந்து ஒழு செய்ய வந்து பாங்கு சொல்வதற்காக தயாராக நின்று கொண்டு இருக்கும்போது ஒழு செஞ்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது அந்த வசதி படைத்தவன் வந்து முஸ்ரிக் வந்து ஒரு கூட்டத்தாரோட வந்து ஹஃபசியேன்னு சொல்லி கூப்பிட்டு நான் வந்து திரும்பி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் வந்து என்னை கண்டபடி திட்ட ஆரம்பித்தான். வாயில் வந்து தீய வார்த்தைலாம் திட்டிட்டு இன்னும் 4 நாளைக்குள்ளே என்னோடய காசை திருப்பி கொடுக்கலன்னா உன்னை வந்து என்னோடய அடிமை ஆக்கிக்குவேன் நான், இல்லைன்னா நீ வந்து முன்பு போலவே ஆடு தான் என்கிட்ட மேய்க்கணும் அப்படின்னு சொல்கிறான். அது அன்று முழுவதும் வந்து கவலையில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இஷா தொழுதுட்டு தனிமையில் இருக்கும்போது அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூகத்துக்கு போய் இந்த மாதிரி கடனை வாங்கியிருந்தேன், அவன் வந்து என்னை அசிங்கப்படுத்துவேன்னு சொல்கிறான், அதனால் நான் உங்கள்கிட்டையும் இப்போதைக்கு காசு இல்லை, அதனால் நான் வந்து தலைமறைவாக இருந்துக்கிறேன், நீங்கள் அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து அங்கே வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்க வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டோன்னா விடிஞ்சதும் நம்ம வந்து வெளியில் கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சமூகத்துலேருந்து ஒருத்தர் வந்து ஓடி வந்து விடியறதுக்கு முன்னாடியே வந்துடுறாரு. வந்து அவங்கள வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவரும் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்தோடனே ஃபிதத் நாட்டிலேருந்து தலைவர் வந்து காணிக்கையே எனக்கு அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே பார்த்தாக்கா 4 ஒட்டகங்கள் நிறையா பொருட்கள் நிரம்பி இருக்குது, அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலாவுக்கு நன்றி செலுத்தி வராங்க. மிக்க மகிழ்ச்சியோட சந்தோஷமாக அதை எடுத்துகிட்டு போய் அந்த கடங்காரன்ட்ட கொடுத்துட்றாங்க. திருப்பி வந்தோன்னே மிச்சம் பொருள் இருக்கா அப்படின்னு சொல்லி நபி கேட்குறாங்க. ஆமாம், இன்னும் கொஞ்சம் பொருள் இருக்குனாங்க. இதையும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பி கேட்குறாங்க, இதெல்லாம் கொடுத்துட்டிங்களா அப்படின்னு. இல்லை, இன்னும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மறுநாள் இஷா வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெயிட் பண்ணி அந்த பொருளெல்லாம் கொடுத்த பிறகு தான் வீட்டுக்கே போகிறாங்க. அல்லாஹ் தஆலாவுக்கு அப்போ வந்து அல்லாஹ் தஆலா உங்களுக்கு வந்து மன நிம்மதி அளிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லா பொருளும் தீர்ந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டு பங்கிட்டு கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. எனவே வந்து நம்ம வந்து இல்லாத ஏழைகள்